டேய் கல்லனோட்டே, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. கையெதுக்கு அதுல ஊத்துன? ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்தா ஆயிடும் போல் இருக்க. ஏன் அவசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இரு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு சார். யோ கான்ஸ்டபிள் போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பவாச்சும் அவரை திட்டிட்டு இருப்பீங்க. உங்களை வேலையை எடுத்து தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யாரை தான் அனுப்புறது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யாரை பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்றா? என் கேட்டகரினா என் போஸ்ட் இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆறீங்களே. பாக்கெட்ல பணம் இல்லையா? டேய், எந்த போலீஸ்காரங்க பாக்கெட்ல பணத்தோட வெளிய வந்திருக்கான்? அடுத்தவன் பாக்கெட் ஆட்டே போட்டு பழகம் ஆயிடுச்சே. சரி, ஆபத்துக்கு பாவம்ல. ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கோங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இவனுக்கு எதுனா நம்ம டிஎஸ்பி ப்ரமோஷன் போயிடும்ல. சூடா பொடி தோசை. ஆமா. நல்ல நோட்டான்னு பாக்குறீங்களா? 50 ரூபா நோட்ல கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க சார். சீப் நல்ல நோட்டு தான். யோ சீக்கிரமா ஒரு பொடி தோசை போடியா. உடைய சீக்கிரத்துல என்ன டிராபிக் போலீஸ் ஆக்கிடுவோம் போல இருக்கு. ஏய் உதித்யா, இந்த பொடி தோசை சீக்கிரம் சாப்பிடு. எப்படி சார் சாப்பிடுறது? கையை வேற கட்டி போட்டுட்டீங்க. கழட்டி விடுங்க. இதே கழட்டி விடுறதா? அப்ப ஊட்டி விடுங்க. எது ஊட்டி விடுறதா? பெத்த புள்ளைக்கே நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டதில்ல. உனக்கு ஊட்டி விட சொல்றியா? ஐயோ கண்ண கட்டுத மயக்கம் வருதா? சரி இந்த பண்ணி சார். அம்மா போலால சார். இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு போணும். ஐயோ சார், ஐயோ உங்ககிட்ட பணம் இல்ல எனக்கு தெரியும். இந்தாங்க ஏன் ஜோப்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அர்ஜென்ட் விட்டா இங்கேயே போயிடுவேன். அம்மா சீக்கிரம் போ. சீக்கிரம் போய் தொலைடா. பின்னாடி விலங்க போட்டு போனா எப்படி பாஸ்? அப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கழட்டி விட்டா செவரேறி குச்சி ஓடுறதுக்கா? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பாஸ், சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. சீக்கிரம். டிஎஸ்பியா ப்ரமோஷன் ஆவறதுக்கு எத்தனை பேரை காலை பிடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ப்ரமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கல விளையாட்டுல போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறதா? ஆமா. என்னடா சொல்ற? என் பாக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் அக்யூஸ்ட். டேய், இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை அந்த போன் குறா. பக்கத்துல வந்து அனுப்பிச்சிடுவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே. ஓ வேலை டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டை எதுக்கோ யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல் நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன்டா. அந்த செல்போன் மட்டும் கொடுத்துறா. எவ்வளவு பணம்னாலும் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ், எனக்கு பணம் தேவை. ஆனா நல்ல நோட்டு இல்ல. என்கிட்ட இருந்து புடுங்குனீங்களே அந்த கள்ள நோட்டு. ஏண்டா இந்த கேஸை வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு பார்த்தா சரி வராது. நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வேலைக்கு உள்ள வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் பாஸ், புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரெக்கார்டர் வாய்ஸும் செல்போன் போட்டோவும் கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல. நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ, அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டு. வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல, கவரை போட்டு ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு உலைய வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு
நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வை. குருவே, சபீனா போடாம இலையை இப்படி க்ளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்ள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீஸாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. ஆஹா, ஐ மாமா வந்துட்டாரு. அடிக்கடா. வணக்கம் குரு. வணக்கம் குரு. வணக்கம் 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 வணக்கம். அட வணக்கம் வணக்கம். அட வணக்கம். பக்கம் ஐயோ, வணக்கம். ஆமா, அதுக்குள்ள விழுந்துட்டே எப்படி? இல்ல நீ உணர்ந்துருவே இல்ல. எங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றீ? சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எலி ஏன் அம்மனமா வருதுன்னு எனக்கும் தெரியும். குரு, உங்க ராசியான கையால முதல் குழியை தோண்டுங்க. குடுராசா? குழி தோன்றதா? ஆமா குரு. தோண்டி. தோண்டுங்க தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. குழி தோன்றதா உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. நல்லா வேகமா. என்னது ஏதோ டக்கு டக்கு சத்தம் கேக்குதே? சிலை இல்லையா? இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி முண்டக்கண்ணியம்மன் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சுயா. ஆத்துல வந்த வெள்ளத்துல அந்த கோயில் தரையோட தரமட்டமா போயிடுச்சுயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா முண்டக்கண்ணியம்மன் இங்க இல்லாதனால ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன் நடுத்தருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரி தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கே எழுதி வச்சிடறோம். அக்கா, நீ வேற சுமாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இத நான் பேசிக்கிறேன். யோ பெருசிக்க கண்ணியம்மா. அத்தா, உனக்கு கோயிலை சீக்கிரம் கட்டிடுறோம்மா. 4 days தான் இருக்கு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. அக்கா, அத்தா, அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டகன்னியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா. ஐயோ. எழுதி போட்டது அப்படியே நடக்குமா. நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. ஐயோ, என்னடா நீ? நான் இருக்கிற நிலைமையில என்ன போய் ஆட சொல்றேன்? என்னால முடியாது. நானும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்றேன். சாயந்தரமா தான் ஆட சொல்றேன். என்ன வம்பல மாட்டி விடாதடா. ஏய், வேணாம்டா. அப்படி ஆட மாட்டேன். இல்ல 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 இல்லடா. ஐயோ, ஆத்தாவா? ஆத்தா, எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. தலையில கத்துறேன்டா. எல்லாம் தெரியும், கத்தத்தை கட்டி கொண்டு. ஐயோ, என் காலு. இந்த ஆத்தா உன் ப்ராப்பர்ட்டி. ஆத்தாக்கு பயமா இருக்குடா. வராருடா. ஆத்தா, அதான் கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டமே. ஒன்ஸ் மோர் வந்திருக்கே, உனக்கு என்ன ஆத்தா வேணும்? நீயே சொல்லு. புரியுது ஆத்தா, புரியுது. இந்த இடம் பிடிக்கலன்னா மண்ணுக்குள்ள போனா மழை தோண்டி எடுத்து இங்கே என்ன கோயில் கட்டுறீங்க? இடத்த மாத்துங்கன்னு ஆத்தா சொல்றா. அதான் ஆத்தா. ஐயோ, ஆமா. என்ன ஆத்தா சொல்ற? இந்த இடம் பிடிக்கலன்னா வேற இடம் எங்க? எங்கடா? நீ முன்னாடி போ ஆத்தா. ஆத்தா, போ. லுக்கே சரியில்லையே. அம்மா. போ ஆத்தா. ஆத்தாடி மாரியம்மா. மாலை பண்ணுங்க, மாலை பண்ணுங்க. ஆத்தா, ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறியே. எங்கடா கூட்டு போற? ஒன்னி அந்தாடி அனிமூன் கொண்டட ஊட்டி கூட்டு போறேன். பேசாம நடா. ஐயனாருக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்ட மாதிரியே இருக்காருடா. ஆமா, பின்ன உன் புருஷன் அமிதாப் பச்சன் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியா இருப்பாரு? பார்த்தாலே பயமா இருக்குடா. மண்டையை பொழந்துருவேன். ஏண்டா, இந்த ஊர்ல நமக்கு இடமே இல்லையே. எந்த இடத்துல காட்ட போற? அதோ. ஐயோ, என்னடா இது?
அவர் வீட்டு போய் காட்ட சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. இதுதானே நீ வாழ வேண்டிய வீடு? ஆமா. இந்த வீடு உனக்கு கோயில் மாதிரி தானே? ஆமாடா. அப்ப அதே சத்தம் போட்டு ஊரவே சொல்லு. ஆடே! ஐயோ ஆத்தா! ஆத்தா என்ன சொல்றானா? என்ன சொல்றா? இதுதான்டா நான் வாழ வேண்டிய அப்படியா ஹவுஸ். ஆத்தா? இந்த வீடுதான்டா நான் இருக்க வேண்டிய கோவிலே. ஆட்டா, நீ ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டியா? அடிக்கடி இடத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு பாரு. என்னடா 300? வர பங்குனி வந்ததா 32 ஆகுது. ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஏஜ் ஆன மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள நாங்க யூத் தெரியுமில்ல. அக்கா சிசி ஆத்தா, இப்ப வயசு பிரச்சனை முக்கியம், வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். சொல்ல வந்த விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டு மடமட மலையேறு. என்னடா சொல்ல? அதுதான். டேய் கிட்ட வராருடா, பயமா இருக்குடா. கடிச்சா திங்க போறாரு, சொல்ல. ஆத்தா, ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்ததில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற என் மனைவி, அவளுக்கு ஆசையா கட்டின வீடு இது. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகான அவ பேர் தான் எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சானுக்கு விட்டுலாட்டு இருக்கேன். இப்படி செப்பு இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா? என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா? யா, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க? அது 15ஆம் தேதி என்னங்க 15ஆம் தேதி? நான் இப்பவே வரேங்க, நம்ம ஒண்ணா அக்கா, அந்தால நம்பாத, அவன் உலக மகா நடிகன். அங்க பாரு, வாயில அன்பு, கண்ணுல அல்வா. கண்ணு ஆத்தா சொல்றத கேளு. இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா. அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும், சொல்லுவியா? ஆத்தா! என்னடா? இந்த இடத்துல கோயில் கட்டலாமா? ஆமா. ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா? நீ நல்லா இருப்ப. கேட்டுக்கங்க. அவர் எங்க குடியிருப்பா? ஐயோ ஆத்தா, மனைவியோட கூட்டு போய் குளிப்பாட்டுங்க. போங்க. என்னடி இது? மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு என்ன பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய், என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவட்டுனா நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா, என்ன பிளான்? இப்போ நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. இறங்கி போகுது. மோகனா, உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4-5 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கம் ஆன் டார்லிங். ஓ சாரி அத்தா. கம் ஆன் காயு. கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல, கபோதி இல்ல. ஆமா, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா,
சிக்கல் என்ன சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஆ? ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. ஐயம்மா, சிக்கல் சிக்கல். தாங்குச்சி வேற. அப்பா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு. தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு தான் கேட்பாங்க. நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள் நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானாம வராமல் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லைன்னா அன்றவார உருவி அருவாமனை வச்சு அறுத்துருவேன். வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர், அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லி இருக்கான். இந்த புலிய ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துருச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்ச காமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆட படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி எடு, நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா பேரா போகாத கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான் சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புலிய காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது? ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க.
புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துரும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க.